வணக்கம் தமிழக மக்களே. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் சபரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம். வேணும்னே எப்பவுமே வீம்புக்கு என்ன பண்ணா நீ வாய மூடுறா உடனே எக்ஸ்பிரஷன் நொட்டாதடா. வேணாம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கம். ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். கலையில் சங்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்ப வீம்புக்கு வந்து பண்றா அப்படி. இவர்தான் இவருக்கு இதான் வேலை. எனக்கு தப்பா தப்பு இல்லையா? என்ன சம்பந்தமே இல்லாத நான் பண்ணாத தப்புக்கு என்ன வந்து காலையில கேட்டு தப்பா நீங்க போறது. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? என்ன விசாரிச்சிருக்கேன். ஒண்ணுமே சொல்லவே இல்லப்பா. விசாரிச்சிருக்கேன். கம்ப்ளைன்ட் பண்ண அத்தனை விதம்னு ஒன்னு இருக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா யாரியா என்ன கேக்குறதுக்கு அவர் அங்க இருக்கும்போது நீ யாரியா என்ன கேக்குறதுக்கு நான் பண்ணவே இல்லையா? நான் சொல்லவே என்ன பண்ணு உனக்கு இப்ப என்ன பிரச்சனை பண்ணுனே வந்திருக்கியா? பிரச்சனை பண்ற. இனிமே ஒரு கேமரால போகும்போது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. கேமரா கிட்ட விட்டு போங்க. கேமரா கிட்ட நான் போக மாட்டேன். ஆனா அதான் இல்லங்கற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்ற? எல்லார்கிட்ட பேசிட்டு என்ன வந்து தேவலாத இப்படி எகிர்ந்து வந்தா நான் கேப்பேன். ஏன் தப்பு பண்ணலனா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறான். ஓபனா சொல்லவா? தவறான ஆட்கள் கிட்ட சரியில்லாதவங்க நான் மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன். புரிஞ்சதா? எனக்கு ஒண்ணேதான் அண்ணே வந்து ஃபன்னா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் விளையாட்டு விபரீதத்துல முடிஞ்சிருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இங்க பாரு எப்பா என்னப்பா இது? ஏண்டா அறிவு இருக்கு அவனுக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? வாட் இஸ் திஸ்? சரி ஓகே நானும் பண்ணிக்கிறேன். அண்ணே அதுக்குன்னு ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். எல்லாத்துக்குமே தொட்டாஞ்சுவிங்க இருக்க கூடாது. சும்மா பாபா ஒண்ணா சொன்னா நீ சும்மா இருக்கியா? என்ன சொல்ற? எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போயிடுவ. பாரு என்ன ஸ்டாண்டர்ட் பேசுறா. அங்க நடிக்க. நான் என்னமா பேசுறேன். ஆளுக்கால என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா பேசிட்டு இருக்கப்ப உனக்கு பின்னாடி இண்டு பண்றது உன் கேமரா வந்து மறைக்கிறது அவ்வளவு அவருக்கு பொறாமை. என்ன எழவியா நீ இப்ப பின்னாடி இண்டு பண்ணவே இல்லன்னு சத்தியம் பண்ணு. காட் ப்ராமிஸ் பண்ணு. நீ இருந்தேன்றதை எனக்கு சொல்லிட்டாங்க. ஆள் சாட்சி எனக்கு. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? நான் அங்க தான் இருந்தேன். நான் பாத்து நீ சேர்ந்தானே கிண்டல் பண்ணியா பண்ணலையா? ஏய் புடிங்கப்பா ரெண்டு பேரும் அடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற தலையா இருந்துட்டு பண்ற வேலையா? நான் முன்னாடி பண்ணேன். நீங்க முன்னாடி விளையாட்டு பண்ணல. நீங்க வேலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பின்னாடி பண்ணேனா நானு? பின்னாடி பண்ண நீ கேமரால அதே கேமரா. சோவா இவங்க கூட போராடுறதே நமக்கு வேலையா போச்சு. சப்போர்ட் பண்ணு வினோத்துக்கு. வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணு. உனக்கு பெரிய மகுடம் கிடைக்கும். தப்பு பண்ணிட்டோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல ரெண்டு செலக்ஷன்ல வேற ஒரு ஆள் நல்ல பீப்பிள வந்து கொண்டு வந்திருக்கோம். நாம பண்ண என்ன பண்ணீங்க? தலை பண்ணீங்களா? நீங்க என்ன தலை பண்ணீங்களா? நான் மக்களோட கருத்தை சொன்னேன். நீங்க தலை மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அறிவே இல்லாம தலையானதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களோட சேர்ந்து முதுகுக்கு பின்னாடி கிண்டல் பண்ற மாதிரி. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? நீங்க என்ன பண்றது ஃபன்னா? நான் உங்களை பண்ணது ஃபன். முதுகுக்கு பின்னாடி பண்றது ஃபன்னோ? சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. என்னோட எத்தனை வருஷம் கம்மி? 10 வருஷம் கம்மியா? என்னோட 3 வருஷத்துக்கு தான் நீ கம்மி. எப்படி? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன வயசு? டேட்டா பர்த் 92ல பிறந்தவன். நான் 88ல பிறந்தவன். 4 வருஷம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மூஞ்சிய பார்த்தா தெரியுது மெச்சூரிட்டி 40 வயசு மாதிரி தெரியுது. நன்றி ஐயா. நன்றி. இதெல்லாம் நானும் சொன்னேன். இல்ல நீ சொன்னாலும் என் மனைவி பத்தி பேசுறீங்க. வார்த்தை விட்டுருவேன். வெளிய போறது கூட பேச மாட்டேன். பேசுறாங்க. வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். என் வயசு 40 பேசவே இல்ல. பேச என்னது? லைஃப்ப தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா.